அவன்கிட்ட பேசலாம்லண்ணே. இல்லடா பாண்டி, நான் இப்ப பேசினா அதை அவன் வேற மாதிரி எடுத்துப்பான். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் 2 நாள் பேசாம இருப்பாங்க, அதுக்கப்புறம் பேசிடுவாங்கன்னு அவன் நினைச்சிட்டா அது இன்னும் பெரிய தப்பாயிடும். அவன் கூட இப்படி பேசாம இருக்கிறது எனக்கும் கஷ்டமா தான்டா இருக்கு. அவனை யாரோ மாதிரி நடத்தணும்னு எனக்கு மட்டும் என்ன ஆசையா சொல்லு. நான் எல்லாமே ஒரு காரணமா தான் பண்றேன். அவனுக்கு எது தப்பு எது சரின்னு புரியணும்டா. அவன் பாவம் இல்லையாண்ணே? பாண்டி, உனக்கு நான் சொல்றது புரியல. சரி, இதை பத்தி பேச வேண்டாம், விடு. அவன் கொஞ்ச நாள் கஷ்டப்படட்டும். கஷ்டப்பட்டாதான் இனிமே அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு தோணும். இல்லைன்னு வச்சுக்கேன், அம்மா எடுத்து வளர்த்துருந்தா நல்லா வளர்த்துருப்பாங்கன்னு நம்ம காது படவே ஊர்க்காரங்க எல்லாம் பேசுற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வந்து நிப்பான்டா. நீ விடு, நான் பாத்துக்கிறேன். ஆமா, இதை கேட்கறதுக்காக தான் கழுவுன பாத்திரத்தையே திரும்ப தேய்ச்சிட்டு இருந்தியா? அதுக்காக இல்லைண்ணே. இங்க பாடுறா பாண்டி, அவன் எனக்கும் தம்பி தான்டா. நான் எது செஞ்சாலும் அவன் நல்லதுக்கு தான் செய்வேன். எனக்கு அதெல்லாம் தெரியும்ண்ணே. தெரியும்ல, அப்ப விடு. அவன்கிட்ட எப்ப பேசணும் எப்ப பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் நீ இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டானே. அப்படி இருக்கும்போதே என் தலையில நீங்க எல்லாம் மிளகா அரைக்கிறீங்க. இதுல நான் உங்க இஷ்டத்துக்கு ஆட விட்டேன்னு வை, அவ்வளவுதான். போடா, போய் வேலையை பாரு. நீயும் வர வர அந்த சோழம் பையன் மாதிரியே பண்ணிட்டு இருக்க. அவன மாதிரி நான் என்ன பண்ணேன்? தோ இப்படி சம்மந்தமே இல்லாம பாத்திரம் கழுவுறேன்னு வந்து நிக்கிற பாரு, இதுவே அவன் பண்ற வேலை தான். நீ போ, நான் பாத்துக்கிறேன். வந்துட்டான். டேய், படுக்கலாமாடா? சரிண்ணா. ஏய் விட்றா, நடந்ததே யோசிச்சுட்டு இருக்காத, பாத்துக்கலாம். ஏய், நீ தாண்டா தப்பு பண்ணிருக்க. ஆனா நாங்க உன்னை ரொம்ப சமாதானம் பண்ற மாதிரி இருக்கு. மூஞ்சிய முதல்ல இப்படி வச்சுக்காதடா, நார்மலா இரு. டேய், நீ நினைச்ச மாதிரிலாம் என் முகத்தை வச்சுக்க முடியாதுடா. எனக்கு வருத்தமா இருந்தா மூஞ்சி அப்படிதான் வச்சுக்க முடியும். டேய், இதை வச்சு ஒரு சண்டை போடாதீங்கடா. சண்டைலாம் இல்லைண்ணே, பாவம் வருத்தமாவே இருக்கானேன்னு சொன்னேன். டேய் விடுறா, வேற ஏதாவது சொல்லு. ஏய், நீ வர்றதுக்கு முன்னாடி நாங்க எவ்வளவு பயத்துல இருந்தோம் தெரியுமா? அண்ணெல்லாம் செம்ம கடுப்புல இருந்துச்சு. எங்க உங்க வீட்டுக்கு வந்தது நான் நீங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்களோன்னு ரொம்ப பயந்துருச்சு. பல்லவெல்லாம் ரொம்ப நடுங்கிட்டான். நல்ல வேலைடா, நிலா அப்படி எந்த முடிவும் எடுக்கல. அவங்க உங்ககிட்ட கோவப்படவே இல்லையாடா? ஏய், உடனே நான் பொறாமையில பேசுறேன்னு சொல்லாதடா, தெரிஞ்சுக்கணும்னு தான் கேக்குறேன். எனக்குமே அதான்டா ஆச்சரியம். அவ என் மேல கோவமே படல, என்கிட்ட எதுவுமே சொல்லல. போலீஸ் ஸ்டேஷன்ல என்கிட்ட பேசணும்னு சொல்லி அண்ணனை கூட அனுப்பிச்சு விட்டா. அப்ப என் மனசுல என்ன ஓடிட்டு இருந்துச்சு தெரியுமா? அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சது. பயங்கரமா கத்த போறா, இனி என் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லுவா. உடனே வீட்டை விட்டு போறேன்னு கிளம்பிட போறான்னு என்னென்னமோ ஓடிச்சுரா. ஆனா அவ என்ன சொன்னா தெரியுமா? நீங்க பண்ணது தப்புதான், ஏன் எனக்காக இந்த அளவு கஷ்டப்படுறீங்க, என்ன நானே பார்த்துப்பேன், இனி இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு பக்குவமா பேசினாடா.